ரெண்டு டிப்ஸை வச்சு லிப் ஸ்க்ரப் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது மூணு வச்சு தான் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லிப்பில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ ஸ்க்ரப் பண்ணும்போது சர்க்குலர் மோஷன்ஸில் பண்ணுங்கள். நம்ம வந்து இங்கே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டொமேட்டோ. ஸோ அந்த டொமேட்டோவோட டிப் பண்ணி நம்ம வந்து லிப்பில் வந்து மசாஜ் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அப்படியே விடாமல் லிப்புக்கு வந்து ஒரு மாய்ஸ்சர் இருக்கணுன்றதாக நீங்கள் வந்து ஒரு லிப் பாம் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகரும் ஹனியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டிப்ஸை நான் உங்களுக்கு வீடியோவில் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, லிப் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ லிப் ஸ்க்ரப் எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி வந்து லிப்ஸ்டிக் போடுவோம். ஸோ நம்ம லிப்பை வந்து ஒரு எங்கேஜ்டாகவே வச்சுப்போம். அது மேலே ஒரு கோட்டிங் வச்சுட்டு எங்கேஜ்டாகவே வச்சுருப்போம். லிப்ஸ்டிக் நிறைய பேர் யூஸ் பண்ணுறனால நம்ம லிப்ஸ் வந்து நிறைய கிராக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம லிப்புக்கு ஒரு நல்ல ஒரு கேர் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி ரெண்டு டிப்ஸை வச்சு லிப் ஸ்க்ரப் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற டிப்ஸை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கான தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, தேவையான அளவு சுகர் எடுத்துக்கோங்க, ஹனி வேணும் அண்ட் டொமேட்டோ. இது மூணு வச்சு தான் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகரும் ஹனியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து உங்கள் லிப்பில் தடவி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லிப்பில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த சுகரும் ப்ளஸ் ஹனியும் வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணுறோம். ஸோ ஸ்க்ரப் பண்ணும்போது சர்க்குலர் மோஷன்ஸில் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு கை யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரஷ், அதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ரஷ் எடுத்துகிட்டு ஸோ அது பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கூட நீங்கள் பண்ணலாம். கையில் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சும்மா மேலே இருக்க இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு மேலே இருக்க எக்ஸஸான ஒரு அந்த சுகர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. பிகாஸ் நம்ம ஸ்க்ரப் பண்ண உடனே நம்ம வாஷ் பண்ணிடக்கூடாது. ஸோ வாஷ் பண்ண பிறகு செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்லைஸ் டொமேட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து திரும்பவும் நம்ம வந்து சுகர் தான் ஆட் பண்ணுறோம். தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு அதே ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு ஹனி. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து இங்கே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டொமேட்டோ. ஸோ அந்த டொமேட்டோவோட டிப் பண்ணி நம்ம வந்து லிப்பில் வந்து மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 5 மினிட்ஸ் நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி சில பேருக்கு வந்து இதோட ஸ்மெல்லு, இதோட டேஸ்ட்டு பிடிக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். உங்களோட லிப் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நல்லா சர்க்குலர் மோஷனில் 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது பண்ண பிறகு இதோட அப்படியே ஒரு விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் போய் பாருங்கள், ஃபோன் பாருங்கள், இல்லை எதாவது பண்ணுங்கள். இது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ வாஷ் பண்ண பிறகு நீங்கள் நல்ல ஒரு லிப் பாம் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அப்படியே விடாமல் லிப்புக்கு வந்து ஒரு மாய்ஸ்சர் இருக்கணுன்றதாக நீங்கள் வந்து ஒரு லிப் பாம் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டிப்ஸை வந்து டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வீக்லி த்ரைஸ் இல்லை டைஸ், வீக்கெண்ட்லாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீக்லி வாரத்தில் 6 நாள் நம்ம லிப்ஸ்டிக் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால அட்லீஸ்ட் 2 நாள் ஆச்சு நம்ம நேச்சர் ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம லிப்பை நல்லா கேர் பண்ணிக்கிறோம். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமா, அப்போது IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எங்கள் அப்பா தான் ஒரு அதிசயமான கேரக்டர். அவர் கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா என்னை பிடிச்சி வச்சு, இது 15 வருஷம் ஆச்சு நான் திருநங்கையாகி சர்ஜரி பண்ணிட்டு வந்து அதே வீட்டில் தான் படுத்து கிடந்தேன். இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா என்கிட்ட வந்து, நீ திருநங்கையாக மாறினியா, நீ பெண்ணாக வாழ்றியா, ஒன்றுமே கேட்டது கிடையாது.